நான் கண்டுகொண்டேன். And there are three important thoughts I want to share. இன்னைக்கு மூன்று முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Number one. முதலாவதாக, please write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Stephen, I see as a man chosen for his commendable testimony. நல்ல சாட்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஸ்தேவான். Stephen chosen for his commendable testimony. நல்ல சாட்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஸ்தேவான். Come with me to Acts chapter 6 verse 3 to 4. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், and when we read this verse there's a context. நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ள முடியும். Now there is a complaint in the church about some widows from the Greek background who were neglected by the church. அங்கே ஒரு முறைப்பாடு இருந்தது, ஒரு பிரச்சனை அந்த சபைக்குள்ளே உருவாகி இருந்தது. கிரேக்க விதவைகள் பந்தி விசாரணையிலே சரியாக விசாரிக்கப்படவில்லை என்பதுதான் அங்கிருந்த பிரச்சனை. And the apostles determined that a group of 7 people should be chosen to take care of these widows. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அவர்களிலிருந்து 7 பேரை தெரிவு செய்து அவர்களை இந்த பந்தி விசாரணைக்கு நியமிப்பது என்று அப்போஸ்தலர்கள் தீர்மானித்தார்கள். Now they were not supposed to choose 7 people randomly. ஏதோ ஒரு 7 பேரை எப்படியாயிலும் தெரிவு செய்ய வேண்டும் என்று எதேச்சையாக தெரிவு செய்யவில்லை. They were chosen with lot of care. அதை தெரிவு செய்தபோது அதற்கு உண்மையாகவே என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி தேர்வாக வேண்டுமோ அப்படி அதை தேர்வு செய்தார்கள். What was the basis of the selection? அந்த தேர்வு செய்வதற்கு அடிப்படை எதுவாக இருந்தது? Chapter 6 verse 3. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளை படிப்பீர்களானால், there we read, seek out from among you 7 men of good reputation, full of the Holy Spirit and wisdom, whom we may appoint over this business. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். 7 men of good reputation. 7 பேரை என்ன சொல்லப்படுகிறது? நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். 7 men full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். 7 men filled with wisdom. அவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So they were not random people, they were sought with certain noble characteristics. அவர்கள் ஏதோ ஒரு நபர்கள் இல்ல, அவர்களுக்கென்று இந்த சுபாவங்கள் உள்ள நபர்களாக அவர்கள் இருந்தார்கள். And interestingly, when they went about to choose 7 people, the first that caught their attention was Stephen. அவர்கள் இந்த குணாதிசயம் உள்ள ஆட்களை தெரிவு செய்யும் என்று வந்த வேளையிலே முதலாவது அவர்களுக்கு வந்தது யார் என்று கேட்டால் ஸ்தேவான் என்கிற நபர். The first one was Stephen. முதலாவது ஸ்தேவான். Now who was Stephen? இந்த ஸ்தேவான் யார்? If you read verse 5, நீங்கள் 5ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், this man was full of faith and the Holy Spirit. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். I think God is looking for people whom he wants to choose from a huge group of believers who would be outstanding on the basis of the testimony they have got from their present church. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வேலைக்காக ஆட்களை தெரிவு செய்யும் பொழுது திரளான கூட்டத்திலிருந்து தெரிவு செய்கிற அந்த நபர் அவர் இருக்கிற சபையிலே ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். My friends, please listen to me. அருமையான நண்பர்களே, என்னை கவனியுங்கள். God wants us to be chosen for fulfilling his divine purpose. ஆண்டவர் தம்முடைய திவ்ய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக நம்மை தேர்வு செய்கிறார். How does he choose? எப்படி ஆண்டவர் நம்மை தேர்வு செய்கிறார்? He doesn't choose us randomly. ஏதோ இவரை தெரிவு செய்வோம் என்ற ஒரு நோக்கத்திற்காக தேவன் தெரிவு செய்வதில்லை. Not based on our gifting. நமக்கு இருக்கக்கூடிய வரங்களை தாளந்துகளை கொண்டு ஆண்டவர் தெரிவு செய்வதில்லை. No, the first thing and the most important thing is our testimony within our home church. நாம் எந்த சபையிலே அங்கத்துவமாய் இருக்கிறோமோ அந்த சபையிலே நம்முடைய சாட்சியை தேவன் கவனிக்கிறார். The Bible says they went and sought, they were seeking among the believers. அங்கே இருக்கிற விசுவாசிகள் கூட்டத்தில் இருந்துதான் இப்படிப்பட்ட நபர்களை தெரிவு செய்வதற்கு அப்போஸ்தலர்கள் முயன்றார்கள். Now we know the early church had a very big attendance. நமக்கு தெரியும் ஆரம்ப கால அந்த ஆதி திருச்சபையிலே ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள். The Bible says God was adding people to the church every day. ஒவ்வொரு நாளும்
பலராலும் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Thousands were getting baptized. ஒரு நாளிலே ஆயிரக்கணக்கான நபர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். From house to house meetings were happening. அவங்க வீடுகள் தோறும் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. In other words, people knew each other very closely. இன்னொரு வார்த்தையிலே சொன்னால் அங்கே ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்திருந்தார்கள். And when people knew each other very closely, they were able to identify Stephen as a man of great reputation. இப்படி ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருந்ததனாலே இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட நபர் என்று அங்கிருந்தவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. Usually when people don't know about us, usually our reputation is safe. பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு நல்லா தெரியாவிட்டா நம்முடைய புகழும் நம்முடைய பெருமையும் நல்லாவே தான் இருக்கும். When people see us from a distance, we are always safe. நம்ம தூரத்திலிருந்து பார்த்து மதிப்பிட்டாங்கன்னா நல்ல மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். I remember once somebody was talking to me. ஒரு முறை ஒருவர் இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். He said, "Anna, when you go and try to connect with great servants of God, you better not go too close to them," he said. அவர் சொன்னார், நீங்க பெரிய ஊழியக்காரர்களை குறித்து பேசும்போது அவர்களோடு கூட நீங்க தொடர்பு படும் பொழுது ரொம்ப நெருங்கி போயிடாதீங்க. Because the more closer you go, the more faults you begin to notice in their life, he said. நீங்க ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா அவங்க வாழ்க்கையில உள்ள குறைபாடுகளை நீங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னார். He was like, I think he has been greatly affected with disappointment as he tried to grow closer with servants of God. அவர் அப்படிப்பட்ட ஊழியக்காரரோடு பழகும்போது அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற நபராக இருக்கிறது போல தான் எனக்கு He தோணுச்சு. said the farther you are from them, you can see the brighter they shine. அவர் சொன்னார், நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க பிரகாசமா இருப்பாங்க. கிட்ட போனீங்கன்னா அந்த பிரகாசம் மங்கிரும். Because he began to tell me that there are so many flaws that can kind of offend you when you go closer. ஒருவரிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது அவருடைய குறைபாடுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் முன்னே அவரை கொண்டிருந்த எண்ணங்கள் சிதைந்து போகும். In other words, their words may be great, their ministry may be great, but their personal life sometimes doesn't align with the statements they make on stage. அவருடைய ஊழிய வாழ்க்கை பிரபலமாக இருக்கும், அவருடைய பிரசங்கங்கள் பிரபலமாக இருக்கும், ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை அல்லது அவருடைய சொந்த வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது அங்கே பெருமைப்படத்தக்கதாக ஒன்றும் இராததை நாம் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கலாம். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக there was a man who went around Tamil Nadu with a very daring, outstanding, really nerve-wrenching testimony. People were taken away by his testimony. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒருவர் தம்முடைய சாட்சியை போய் எல்லா இடங்களிலும், மிக அருமையான சாட்சி, அந்த சாட்சியை எல்லா இடங்களிலும் போய் சொல்லிக் கொண்டு வந்தார். And interestingly, from ACA Avadi, we actually invited him for 7 days of meetings in Kamaraj Nagar in a public ground. We organized the meeting many years ago when I was a teenager like you. உங்களை போல வாலிப வயதில் எனக்கு இருக்கும் பொழுது ஏசிய சபையால் அந்த நபரை நாங்கள் வரவழைத்து காமராஜர் நகரிலே 7 நாட்கள் வெளி கூட்டத்துக்கு அவரை வரவழைத்து பேசும்படியாய் கூப்பிட்டிருந்தோம். And after a few months, this man again came to a nearby area for another meeting. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கழித்து அவர் அதற்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு இடத்துக்கு இன்னொருவர்கள் அழைக்கப்பட்டு கூட்டத்துக்கு வந்திருந்தார். And the pastor who organized him invited my dad to come as a guest of honor. அந்த வேளையிலே அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்த ஊழியக்காரர் என்னுடைய தகப்பனாரை கனம் பண்ண விரும்பி, ஐயா நீங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க வாங்க என்று அழைத்திருந்தார். And when my father went for the meeting, this man, as he was preaching, he found that this man had applied pain balm, Vicks vapor rub, something like that, and the smell was so strong on the stage. என்னுடைய அப்பா அங்க போகும்போது ஒன்றை கவனித்தார். இந்த பிரசங்கியார் அவர் ஏதோ ஒரு விக்ஸ் வேப்பரை போன்ற ஒன்றை அணிந்தா, அந்த தைலத்தை போட்டிருக்கார். அந்த தைலத்தினுடைய வாசனை ரொம்ப அதிகமாக இருந்தது. On the stage it was unbearable. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கும் போதே மேடையிலே அந்த வாசனை ரொம்ப அதிகமாக வந்து கொண்டிருந்தது. And after the close of the meeting, when my daddy walked out, he asked the guy who was hosting the meeting, why so much of pain balm on this man?
அப்ப இந்த கூட்டம் முடிஞ்சு வரும்பொழுது அப்பா இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அந்த ஊழியக்காரத்தில் ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு இந்த தைலத்தை அவர் பூசி இருக்கிறாரு என்று கேட்டார். And the pastor very innocently said, I think he is very sick, but in spite of his sickness he did not want to cancel the meeting. He is preaching today. அந்த ஊழியக்காரர் சொன்னா அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஆனாலும் இந்த உடம்பு சரியில்லை பொருட்படுத்தாம எப்படியாவது இந்த கூட்டத்தில் பேசணும்னு தைலத்தை பூசிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு ஐயான்னு சொன்னார். And then 2 months later, when my daddy was in his office, his wife came to meet my daddy alone. 2 மாதங்களுக்கு பின்பாக என்னுடைய தகப்பனார் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஊழியக்காரருடைய மனைவி என்னுடைய தகப்பனாரை சந்திக்கும்படி வந்தார்கள். And she had a barrage of complaints against this man. இந்த மனிதனை குறித்து பலவிதமான முறைப்பாடுகளை என்னுடைய தகப்பனாரிடத்திலே சொன்னார்கள். And one of the things that really took my daddy by shock was, என்னுடைய அப்பாவே உண்மையாகவே தூக்கி வாரி போட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, she said, Pastor, have you recently gone to his meeting? இப்ப சுமாரா இப்ப கிட்டத்தட்ட அவருக்கு இப்ப நடந்த சமீபத்தில் நடந்த எந்த கூட்டத்துக்காக நீங்க போயிருக்கீங்களா ஐயான்னு கேட்டாங்க. Father said, yes, I went, and recently also he had applied so much of pain balm on his body. அப்ப அந்த ஐயா சொன்னாங்க, ஆமாம்பா இப்பதான் ஒரு கூட்டத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி போன, அவர் அவ்வளவு வேதனையிலையும் அவர் இந்த தைலம் எல்லாம் பூசிட்டு வந்திருந்து செய்தி கொடுத்தாரு என்ன. And the wife said, that is not for pain balm, Pastor. He was actually drunk, fully drunk. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, அவருக்கு உடம்புல வியாதிக்காக அதை பூசல, அவர் நல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த வாசனையை மறைக்கிறதுக்காக தைலத்தை பூசிட்டு வந்தார். He wanted to cover, hide that odor, and therefore he put pain balm all over his body. அவர் மதுவினுடைய வாசனை வெளியே வராம தவிர்ப்பதற்காக தைலத்தை பூசி அந்த வாசனையோட வந்திருந்தார் என்ன அந்த அம்மா சொன்னாங்க. And he was preaching on stage. பாருங்க, எப்ப பிரசங்கம் பண்ணுகிற வேளையில people who saw him afar, they thought that he was a great man of God. தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு ஒரு பெரிய தேவ மனிதன் போன்று அவர் தோற்றமளித்தார். But his own wife came and testified, oh, that is nothing. He is not a man of testimony. ஆனா அவருடைய மனைவி சொல்லுகிற சாட்சி என்ன, அந்த சாட்சிக்குரிய மனிதனாக இவர் வாழவில்லை என்று அவருடைய மனைவி சொல்லுகிறார். But look at Stephen. ஆனா இந்த ஸ்தேவானை கவனித்து பாருங்கள். Why did God choose him? இந்த ஸ்தேவானை தேவனாகிய கர்த்தர் தேர்வு செய்தது ஏன்? In those small house churches, when people knew each other personally, people were able to tell about him. He is a man with a great testimony. அவருடைய சிறிய சபையிலே அங்கிருந்த ஜனங்கள் இவருக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ள நபர் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். He was full of faith. அவர் விசுவாசத்திலே நிறைந்தவராய் இருந்தார். He was full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். He was a man of good reputation. அவருக்கு நல்ல பெயர் அங்கே இருந்தது, நல்ல சாட்சி இருந்தது. Dear young people, அருமையான வாலிபர்களே, Stephen the martyr stands before us as a great challenge to live our lives with a great testimony that is true and real. இந்த ஸ்தேவான் நமக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாய் வாழுகிறோம்ங்கிற சாட்சியை பெற்றவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று இந்த ஸ்தேவான் நமக்கு உணர்த்துகிறார். It's a time for us to wake up from living a life that is not in accordance to God's word, and that then stand as a witness before people in our own congregation. நம்முடைய சொந்த சபையிலே நம்முடைய சாட்சியானது எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்து நடக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். Lord, ஆண்டவரே, give me the understanding to know that I am being watched and people see my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஜனங்கள் பார்க்கும் பொழுது சரியான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம். More than being talented, we have to pray that God will make us very true people. நம்முடைய தாளந்தை காட்டிலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். More than being powerful, we need to be more pious. நாம் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கதை காட்டிலும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். Lord, help us to maintain good testimony in our own groups. ஆண்டவரே, எங்களுடைய வட்டாரங்களிலே எங்களுடைய குழுக்களிலே எங்களுக்கு நல்ல சாட்சி உண்டா இருக்க கிருபை தாரும்.
Number 2. இரண்டாவதாக, Second observation about this man Stephen. இந்த ஸ்தேவனை குறித்த இரண்டாவது காரியத்தை நாம் கவனிப்போமானால், You may want to write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Stephen, a man who was courageous with clear conviction. உறுதியான நம்பிக்கையினாலே தைரியம் கொண்டவராக இருந்தார் ஸ்தேவா. Stephen, courageous with clear conviction. உறுதியான நம்பிக்கையினாலே தைரியம் கொண்டவராக ஸ்தேவான் இருந்தார். டைட்டில் போடுங்கப்பா. You know that 6 other people were chosen at the same time. ஒரே வேளையிலே இந்த ஸ்தேவானோடு கோர்த்து மேலும் 6 பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். They were all known as the people who were supposed to take care of the ministry affairs. அங்கே இருக்கக்கூடிய ஊழியத்திலே உதவி செய்ய வேண்டிய நபர்களாக இவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். But among all the 7, you find Stephen to be so distinguished in being courageous among the entire lot of people. இந்த தெரிவு செய்யப்பட்ட இந்த 7 பேரிலே ஸ்தேவான் உறுதியான நம்பிக்கை உடைய ஒரு நபராக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Why I call him courageous? நான் ஏன் அவரை தைரியமுள்ள நபர் என்று நான் சொல்லுகிறேன்? There is a reason for that. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. You know, Stephen testified to the same Jewish council that actually tried and sentenced Jesus to the cross. ஆண்டவராகிய இயேசுவை விசாரித்து அவரை சிலுவைக்கு அனுப்பின அதே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக ஸ்தேவான் பேசின ஒரு நபராக இருக்கிறார். He was courageous before the same council, Jewish council, that tried Jesus and crucified him to the cross. ஆண்டவராகிய இயேசுவை விசாரித்து அந்த யூத ஆலோசனை சங்கம் சிலுவைக்கு அனுப்பினதே அந்த கூட்டத்துக்கு முன்பாக தைரியம் கொண்டு பேசின நபராக ஸ்தேவான் இருந்தார். He was not afraid that the same Jewish council killed Jesus. ஆண்டவராகிய இயேசுவை கொலைக்கு அனுப்பினது இவர்கள் தானே என்று அவர்களுக்கு முன்பாக பயந்தவனாக இந்த ஸ்தேவான் நிற்கவில்லை. You know who this man stood before? யாருக்கு முன்பாக நின்றார் தெரியுமா? He stood before the same Jewish council that warned and threatened Peter and John never to preach in the name of Jesus. இந்த யோவானையும் அதே போல பேதுருவையும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று மிரட்டின அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக தைரியம் கொண்டவராக நின்றவர் இந்த ஸ்தேவான். That takes a lot of courage. அதுக்கு உண்மையாகவே அதிக தைரியம் தேவை. Especially when you know about the background of a people and a place, you are usually very, very careful if they are very violent people. ஒரு கூட்டத்தார், அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தார், அவருடைய பின்னணி என்ன, எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் அறிகிற பொழுது நாம் உண்மையாகவே நம்முடைய தைரியத்தை இழந்து போவோம். 2 weeks ago, 2 வாரங்களுக்கு முன்பாக I happened to be in Saudi Arabia for meeting for 4 days. நான் 4 நாட்கள் சவுதி அரேபிய தேசத்திலே ஊழியத்துக்காய் போயிருந்தேன். So my time change and the continual meetings, I couldn't update my travel in Saudi Arabia to my family for about 12 to 15 hours. அதாவது அங்கே நேர மாற்றம் இருக்கிறது நிமித்தமாக என்னுடையதான பயணங்கள் எப்படி இருக்கிறது என்று கிட்டத்தட்ட 12 to 15 மணி நேரம் என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் தெரிவிக்க முடியாத நிலையிலே இருந்தேன். I wasn't updating them. அவர்களுக்கு இந்த காரியம் நடக்குது என்று அவர்களுக்கு நான் அறிவிக்க முடியவில்லை. And even yesterday night my wife told me that she lost her sleep and peace because she couldn't reach me. அவன் என்னை சந்திக்க முடியல, அது என்ன பேச முடியல என்ற நிலைமை இருந்ததுனால எனக்கு தூக்கமே வரவில்லை என்று என்னுடைய மனைவி சொன்னார்கள். Why? ஏன்? Because I was not in Switzerland, I was in Saudi Arabia. காரணம் நான் சுவிட்சர்லாந்துல இருக்கல, சவுதி அரேபியாவில் இருக்கேன். She was so terrified. அந்த சவுதி அரேபியாவில் இருக்கிறங்கிறதுனாலயே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. Because there was a pastor from Saudi Arabia who came years ago and gave a testimony in our church. நம்முடைய சபையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவில் இருந்து அந்த ஊழியக்காரர் வந்து சாட்சி சொன்னார். And he said how he was arrested and put in jail for over a year because he was preaching the gospel there. அவர் நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்ததனாலே, ஆண்டவராகிய இயேசுவை அறிவித்ததனாலே அவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலே சிறைச்சாலையிலே இருந்தார். And some of the photos he shared about the prison cell and everything,
sent shivers down the spine of everybody who was listening to the testimony. அன்றைக்கு அந்த சாட்சியை கேட்கிறது மாத்திரமல்ல, அவர் சில படங்களை காண்பித்தார். அந்த படங்களை பார்த்த பொழுது உண்மையாகவே நமக்கு முள்ளந்தண்டு சில்லிட்டு போச்சு. And my wife, having heard all the testimony, for 15 hours no call from me, cannot reach. She was so terrified. 15 மணி நேரம் என்னோட தொடர்பு கொள்ள முடியல, நான் அவங்களை தொடர்பு கொள்ள முடியலைங்கிற நிலை வந்த பொழுது என்னுடைய மனைவி அதை குறித்து மிகவும் பயந்து போனார்கள். Who was Stephen standing before? இப்பொழுது ஸ்தேவான் யாருக்கு முன்பாக நிற்கிறார்? The same council of people who crucified Jesus. இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே கூட்டத்தாருக்கு முன்பதாக. They were merciless. அவர்களுக்கு எந்த இரக்கமும் இல்லை. They were heartless. அவர்களுக்கு இருதயமற்றவர்களாக இருந்தார்கள். They would go to any length to bring anybody down. யாராவது ஒருவரை வீழ்த்துவதற்கு எந்த முயற்சிக்கும் எந்த காரியத்தை செய்ய துணிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். Now if you look at what they did, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் it's very interesting. கவனிச்சு பாருங்க. Acts chapter 6 அப்போஸ்தலர்களுடைய 6ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது Verse 11 it says they secretly induced people to say things against Stephen. அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டும் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தினார்கள். What did they do? அவங்க என்ன செஞ்சாங்க? They set up people to speak against him. இவர்களுக்கு எதிராக பேசுவதற்கான ஆட்களை தயார் பண்ணினார்கள். Verse 12. 12ஆம் வசனத்தை கவனிக்கிற பொழுது The Bible says they not only secretly induced people, they also stirred up the people, the elders and the scribes to come against him. இவர்கள் அங்கே ரகசியமாக ஆட்களை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, மூப்பர்களையும் வேதவாரர்களையும் அந்த ஸ்தேவானுக்கு விரோதமாக தூண்டி விட்டார்கள். Verse 13. 13ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது The Bible says they also set up false witnesses. அங்கே பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். Terrible people. எப்படிப்பட்ட ஜனங்கன்னு யோசிச்சு பாருங்க. They don't come in the right way, they don't walk in righteousness, they don't follow the system of justice. They will bend every law to get their way. அவர்கள் நீதியும் நியாயமும் செய்கிறவர்கள் அல்ல, நீதி நியாயத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு சாதகமாய் மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய துணிந்தவர்களாக இருந்தார்கள். But before these people, Stephen was fearless. இந்த கூட்டத்துக்கு முன்பாகத்தான் ஸ்தேவான் தைரியம் கொண்டு நிற்கிறார். Hallelujah. Hallelujah. You know, we were talking about Charlie Kirk in the beginning, and I noticed that this great man of God, a young man of 31, who had a young wife, 2 children who were just 3 years old and 1 year and a half. This man boldly went into open campuses and preached the word of God and stood for the gospel in spite of knowing that he had a lot of enemies all around. இப்போ இந்த ஆரம்பத்தில் சார்லி கிர்க்கை பற்றி சொன்னேன். இவரை குறித்து நீங்க கவனிச்சு பாருங்க, வயசு 31 தான். அவருக்கு ஒரு இளம் மனைவி, 2 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை 3 வயசு, அடுத்த பிள்ளைக்கு 1.5 வயசு தான். ஆனால் அவருக்கு தெரியும் தான் போகிற இடங்களிலே தனக்கு எதிர்ப்பாக இருக்கிற கூட்டத்தார் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களும் மற்ற இடங்களிலும் தனக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார் நன்றாய் அறிந்தோம் அவர்களுக்கு முன்பாக தைரியம் உள்ளமாய் நின்றார். We know from the news that Charlie Kirk, as he was wearing a t-shirt and standing before these thousands of young people, he knew the danger for his life, and that is the reason why he was wearing a bulletproof vest around his chest. அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது, தன்னை தாக்குறதற்கான ஆட்கள் கூட இருக்கலாம் என்று அவருக்கு நன்றாய் தெரிந்ததனாலே அவர் குண்டு துளைக்காத ஆடை கூட தரித்திருந்தார். I know he knew people hated him and people were threatening him with mails and online and personally and over phone calls, but here was a man who refused to budge to their threats and stood boldly and preached the gospel of Christ. அவருக்கு இமெயிலும் போனிலும் தனிப்பட்ட முறையிலும் பல விதத்திலே அவரை மிரட்டினார்கள். பலவிதமான மிரட்டல்களுக்கு அவர் உள்ளானார். ஆனாலும் கூட கர்த்தரை குறித்த உண்மையை சொல்லுவதற்கு தைரியம் கொண்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார். Hallelujah. Hallelujah. God should raise up a young generation today who are not cowards but to stand up for the gospel of Christ. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களை எழுப்ப வேண்டும். எப்படிப்பட்டவர்கள்? கோழைகளாக அல்ல, தைரியசாலிகளாக நிற்கிற வாலிபர்கள் எழும்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. You know, in the worship I heard Sam tell that there were times in our lives when we were even ashamed to say or declare that we are Christians.
ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தம்பி சாம் சொன்னார், அதாவது ஒரு காலம் இருந்தது நாம் கிறிஸ்தவர்கள் என்று வெளியே சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்தோம். Why? Because everybody will make fun of me. காரணம், அப்படி சொன்னால் நம்மை பலர் பரிகசிப்பார்கள். They will ostracize me from my friendship groups. என்னுடைய நண்பர் வட்டாரத்திலிருந்து என்னை விலக்கி வைப்பார்கள். And therefore we try to conveniently cover the fact that yes, I am a Christian but not very strong Christian. I can join with you, I can be part of you. அதனாலே அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவன் தான்ப்பா, ஆனா அப்படி ஒரு பெரிய கிறிஸ்தவன் அல்ல அப்படிங்கிற ஒரு மாய்மாலமாக நாம் நடந்து கொண்டோம். There were times we kind of laughed along with our friends because we wanted to be seen one among them and not stand unique in the midst of a dark generation. அங்கே இருந்த அந்த இருளுள்ள சமுதாயத்தின் பிள்ளைகளோடு கூட நாமும் அவர்களோடு பேசி சிரித்து காணோம், நாமும் அவர்களோடு நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினோம். எத்தனை பேர் தெரியுமாப்பா? How many of us as young people we have compromised our stand for the Lord Jesus Christ without a backbone to stand in our communities, in our colleges and universities and brightly shine the light of Jesus who has saved us and given his life for us. நம்முடைய காலேஜிலும் நம்முடைய பல்கலைக்கழகங்களிலும் நம்ம சேர்ந்திருக்கிற குழுக்களிலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தைரியமாய் இராதபடிக்கு நாம் மற்ற காரியங்களோடு சமரசம் பண்ணிக்கொண்டு போய்விட்ட நாட்கள் எத்தனை. Do you know how many of us have actually started looking like worldly people, wearing like worldly people, decorating ourselves like worldly people, going on with the fashions of the worldly people and trying to do makeup like worldly people, so we will also be one among the crowd, so nobody will identify us as a believer of Christ. நான் இயேசுவுடைய விசுவாசி என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக உலகத்தின் ஜனங்களைப் போல வேஷமிட்டு, உலகத்தின் ஜனங்களைப் போல ஆடைகள் தரித்து, உலகத்தின் ஜனங்களைப் போல அவருடைய செய்கைகளில் ஈடுபட்டு உலகத்தின் ஜனங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதபடியே நடந்து கொண்டோம். Do you know how many of us continue to watch and share stuff on Instagram just like worldly people, so we will not be earmarked as Christians? இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களிலே அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை கிறிஸ்தவர்களாக இருந்ததை செய்யக்கூடாது என்று அறிந்தும் இப்படி செய்தாவிட்டால் நம்மை விலக்கி விடுவார் என்ற பயத்தின் நிமித்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். With great conviction I would say, shame on us. உண்மையாகவே சொல்லுவோம், நாம் வெட்கத்துக்குரியவர்கள். Shame on us. நாம் வெட்கத்துக்குரியவர்கள். Our life was not at stake, but just because we had this little tiny tweeny reputation we were so bold about, we didn't have the courage and the backbone to say I will not do this. நம்முடைய உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் சில சௌகரியங்களுக்காக சில காரியங்களை நமக்கு வேணும் என்பதற்காக இந்த காரியங்களோடு சமரசம் செய்து கொண்டு இன்றைக்கு நம்ம வாழ பார்க்கிறோம். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பேரை நம்ம என்னமோ நிலைநாட்டுறோமா, 3 வருஷத்துக்கு கழிச்சு நம்மளை யாருன்னே அவனுக்கும் தெரியாது இல்லையா? நம்மளை யாரும் ஞாபகம் வைக்க போறதில்லை, நம்ம பின்னாடி யாரும் வர போறதில்லை. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பேட்சுக்கு முன்னால தலை நிமிர்ந்து நின்று நான் கர்த்தருக்கா நிற்கிறேன், ஐ ஸ்டாண்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்றதுக்கு தைரியம் எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா நம்மளுக்கு. Therefore we want to be one among the crowd without a proper stand for the Lord. கிறிஸ்துவுக்காக நிற்கிற அந்த அடையாளம் இல்லாமல் ஜனங்களோடு கூட அவர்களுடைய அடையாளங்களை தரித்துக் கொள்ள பார்க்கிறோம். But how did Stephen stand? ஆனால் ஸ்தேவான் இங்கே எப்படி நின்றார்? He was courageous before a crowd that was hostile to him. அவருக்கு விரோதமாக இருக்கிற அந்த கூட்டத்துக்கு முன்பாக தைரியம் கொண்ட ஒரு நபராக அவர் நின்றார். Look at Charlie Kirk. சார்லி கிர்க்கை பாருங்க. People were out to kill him. அவரை கொலை செய்வதற்கான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். You know what? After he was killed in cold blood, people danced and they celebrated his death. அவர் இப்படி துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்ததற்கு பின்பாக அவருடைய மரணத்தை கொண்டாடினவர்கள் இருந்தார்கள். அவர்கள் டான்ஸ் ஆடி கொண்டாடினாங்க. அவரை குறித்த கருத்துக்களை மீம்ஸாக போட்டு கொண்டாடினார்கள். In that situation, this man stood alone for the Lord Jesus. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசுவுக்காக தனியொரு மனிதனாக தைரியம் கொண்டு அவர் நின்றார். Hallelujah. 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 How did he stand? எப்படி அவர் நின்றார்?
Very important word. I want you to consider and think about it and pray about it tonight. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து இந்த இரவிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். How did he stand before this hostile crowd? இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு எதிராக தைரியம் கொண்டு அவர் நின்றது எதனாலே? Verse 10. 10ஆம் வசனத்தை கவனிப்போம். Something very very important about Stephen, the Bible tells us. இங்கே வேதம் நமக்கு இந்த ஸ்தேவானை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வசனத்திலே சொல்லுகிறது. The Bible says this council of people, the enemies of Stephen, were not able to resist the wisdom and the spirit by which he spoke. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. எல்லாரும் என் பின்னால சத்தமா சொல்லுங்க. They were not able to resist. This is not loud, okay? I was shouting all this time. They were not able to resist. Better. The wisdom and the spirit of Stephen. So what was Stephen's counter for their threats, for all their false witnesses? இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்த பொய் சாட்சி, அவர்களுடைய மிரட்டலுக்கு எதிராக இந்த ஸ்தேவான் செய்தது என்ன? Please write it down in bold letters. தயவு செய்து நீங்கள் அழுத்தமாக இதை எழுதிக் கொள்ளுங்கள். Wisdom and spirit. ஞானம், ஆவி. There are some people who go up with willing to, give a punch for Christ. பாருங்க, கிறிஸ்துவுக்காக ஒருத்த மூஞ்சில குத்துறது கூட ரெடியா இருப்பாங்க. I will punch somebody. நான் யாரை குத்தனா கூட ரெடிங்க. That is not how Stephen. இங்க ஸ்தேவான் அப்படிப்பட்டவனா நிக்கலங்க. How did he counter the opposition to his message? The Bible says through his wisdom. தனக்கு எதிராக தான் பேசின காரியங்களுக்கு எதிராக காரியங்களை நடத்தினவருக்கு அவர் எப்படி தன்னுடைய எதிர்ப்பை காண்பித்தார்? ஞானத்தினாலே. எப்படிப்பா? ஞானத்தினாலே. சத்தமா சொல்லுங்க. எப்படி? தயவுசெய்து கேளுங்க. As young people, please ask the Lord to give you wisdom to counter the people who stand against Christ and threaten you. ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஞானத்தை எனக்கு தார். Hallelujah. Hallelujah. How does wisdom come? இந்த ஞானம் எப்படிங்க வரும்? Psalmist said, வேதம் சொல்லுகிறது, I am wiser than my teachers because I know your word. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தவரை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன், காரணம் உம்முடைய வார்த்தை நிமித்தமாக. As young people, my heart's cry is that God will raise up a generation who will immerse themselves in the word of God and become wise to counter the questions of this generation. என்னுடைய ஜெபமும் என்னுடைய விருப்பமும் ஆண்டவராகிய தேவன் வேதத்தை ஆராய்ந்து படித்து கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் இருதயத்திலே நிறுத்திக் கொள்ளத்தக்க ஜனங்களை நம் மத்தியிலே, வாலிபர்களை நம் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும். That is why I would say Stephen was a man courageous with clear convictions. அதனால தான் இந்த ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது நான் சொல்கிறேன், அவர் உறுதியான நம்பிக்கையினாலே தைரியம் கொண்ட ஒரு நபராக இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்ன conviction? உறுதியான நம்பிக்கையா? Clear conviction. சொல்லுங்க. Are you convinced about the gospel you believe? இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்தி, உங்களுடைய சுவிசேஷத்தை குறித்த உண்மையான தைரியம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அது உண்மைன்னு சொல்லி நம்புறீங்களா? அதை Are you convinced? உண்மையாகவே நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? The Bible says we have to be ready to answer every man in season and out of season. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்மிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல நாம எப்பவும் ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். Are you ready? நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? Some people are ready. What is the ready? சிலர் ரெடியா இருக்காங்க. எதுக்கு? I don't know. That's the one answer they know. அவங்களுக்கு ஒண்ணுதான், எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதை தவிர வேற பதிலே இருக்காது. It is okay to say that in the beginning. நீங்க ஆரம்பத்துல சொல்லலாம், அந்த பதிலை ஆரம்ப காலத்துல நீங்க சொல்லி இருக்கலாம். But you cannot be telling that answer for the rest of your life. ஆனா உங்க வாழ்க்கை முழுவதும் இதே பதிலை சொல்லிட்டு போக முடியாதுப்பா. If you write the same answer for all the questions that asked in your exam, you will not get any degree. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பரீட்சை தாள்ல கொடுக்கப்படுகிற விலை எல்லா கேள்விக்கும் இந்த பதிலை எழுதினீங்கன்னா என்ன ஆகும்?
We are preparing ourselves to write an exam that's going to last for 3 hours. 3 மணி நேரம் எழுத போகிற ஒரு பரீட்சைக்காக நாம் எவ்வளவு நாட்கள் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம்? சொல்லுங்கப்பா, எவ்வளவு படிக்கிறோம், நம்ம எவ்வளவு மனப்பாடம் பண்றோம்? இதுக்கு ஸ்பெஷல் டியூஷன் தனியா, இதுக்கு ஆன்லைன் டியூஷன் தனி, இதுக்கு எத்தனை முறை பிராக்டிஸ்? எதுக்குப்பா? ஒரு டிகிரி வாங்குறதுக்கு, ஒரு வேலை வாங்குறதுக்கு, ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு இன்டர்வியூக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்றேன் உங்களை. ஸ்டீஃபனை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கோவப்பட்டாங்க, அடிக்க வந்தாங்க, நானும் 2 அடி போட்டு உட்கார வச்சேன்னு சொல்லலை. That's not how he retorted. அவர் எப்படி இந்த காரியத்தை கையாண்டார் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். Not with the hand power, not with muscle power. அவர் தன்னுடைய இருக்கிற சரீர பலத்தை பயன்படுத்தி அல்ல இந்த காரியத்தை செய்தது. The Bible says they were unable to withstand his wisdom. அவருடைய ஞானத்திற்கு அவர்களாலே எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. This is the age to grow your wisdom in the word. இதுதாங்க உங்களுக்கு சரியான காலம். இந்த காலத்துல இந்த வயதிலே தான் நீங்கள் ஞானத்திலே வளர வேண்டும். When we are talking about Charlie Kirk today, one of the things that people were stunned was the man who was able to boldly take questions in an open forum and give wise answers from the Bible and with clear facts. நீங்க இந்த சார்லி கேர்க் குறித்து பார்க்கும் பொழுது அவரிடத்துல எப்படிப்பட்ட கேள்விகளை எந்த விதத்துல கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில வேதத்தின் ஆதாரத்தோடு அவர் பேசினார். And they couldn't resist his words. அவருடைய பதிலுக்கு எதிர்த்து அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. And therefore they used a bullet, these cowards. அதனால தான் கோழைகளாகிய அவர்கள் இப்பொழுது துப்பாக்கியால் அவரை சுட்டுட்டு. Because they had no answer for him. காரணம் என்ன? அவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து சொல்லத்தக்க அளவில் அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. I think that's exactly what happened to Stephen. அதுதான் ஸ்தேவானுக்கும் அன்றைக்கு நடந்தது. They couldn't resist his wisdom. இந்த ஸ்தேவானுடைய ஞானத்துக்கு எதிர்த்து அவர்களால் நிற்க முடியவில்லை. So what did they resort to? அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? They took stones and stoned him to death. அதனால தான் கல் எடுத்து அவனை எறிந்து கொலை பண்ணினார்கள். These people, if they had wisdom, they would have spoken to him and made an argument and won over the argument. அவர்களுக்கு ஞானம் இருந்திருந்தால் இந்த ஸ்தேவானோடு கூட தர்க்கித்து தங்களுடைய காரியத்தை அவனுக்கு சொல்லி இருக்கலாம். But they were not able to resist the wisdom. அவனுக்கு இருந்த ஞானத்துக்கு எதிர்த்து நிற்கத்தக்க ஞானம் அவர்களுக்கு இல்லை. As I'm preaching this evening, I pray that there will be some young boys and young girls who will glow with fire and say, Lord, I want to devote my life to grow in wisdom in scriptures, and I want to stand against these people and stand with so much of power in wisdom and spirit. இந்த வேளையிலே இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே எனக்குள்ளே இருக்கிற ஜெபமும் என்னுடைய விருப்பமும் இப்படிப்பட்ட வாலிப கூட்டத்திலிருந்து வாலிபர்கள் எழும்பி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவனாய் நான் மாறி கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தக்க ஞானம் உள்ளவனாய் நான் மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எங்களிடத்தில் எழும்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. If you go to Acts chapter 7, for the first 53 verses you can find this man covering the entire Old Testament in one sermon. நீங்க 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிப்பீர்களானால் முதல் 53 வசனங்களிலே பழைய ஏற்பாட்டு முழுவதையும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிறார். அந்த முழு 66 புத்தகத்தையும் 53 வசனத்துல சுருக்கிட்டாருங்க அவரு. என்ன மாதிரி ஒரு இவர் யாருன்னு கேட்டா, do you know who he was? Actually a cook who was called to take care of the widows. இவர் யார்? பந்தி பரிமாற அழைக்கப்பட்ட ஒரு நபர், அங்கு இருக்கிற விதவைகளை பராமரிப்பு செய்வதற்காக அழைக்கப்பட்டவர். Is it not challenging to us? இது உண்மையா நமக்கு ஒரு சவால் இல்லையா? I don't think he was educated in the secular world, otherwise he would not be chosen to take care of the widows. அவர் அன்றைக்கு இருந்த படிப்புல பெரிய படிப்பு படிச்சிருந்தாரானா அவர் நிச்சயமாக இந்த விதவைகளை பராமரிக்கிற வேலைக்கு கூப்பிட்டிருக்க மாட்டாங்க. But a man was chosen to take care of widows. He was so learned in the scriptures. Even the great learned men of scriptures, they couldn't handle the wisdom of this man. நீங்க கவனிச்சு பாருங்க, விதவைகளை பராமரிக்க அழைக்கப்பட்ட இந்த நபர், அவருக்கு பெரிய கல்வி அறிவு இல்லைன்னா கூட கல்வி அறிவு பெற்று வேத வசனங்களிலே தேறினவர் கூட இவருக்கு எதிர்த்து நிற்க முடியாத அளவு ஞானம் உள்ளவராயிருந்தார். Hallelujah. Hallelujah.
I would humbly challenge every young child in this room, please devote some time every day to grow in the wisdom of the knowledge of Jesus. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்றதெல்லாம், இந்த காலத்துல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தேவனுடைய ஞானத்திலும் தேவனுடைய அறிவிலும் வளர்வதற்கு தயவு செய்து முயற்சி எடுங்க. Stop browsing your screen without a purpose. உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனை எந்த நோக்கம் இல்லாம தட்டி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. Don't go from shots to shots to shots and look at all the stupid things that are being downloaded upon us without any restriction. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம வீணான காரியங்களை பார்த்து அதை நமக்குள்ள பதிவிறக்கம் செய்து கொள்ளுகிற இந்த காரியத்தை விட்டு விலகுங்க. Quit any app that is destroying and spoiling your time and energy. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பலத்தையும் வீணடிக்கிற எந்த ஆப்பா இருந்தாலும் அந்த ஆப்பை தூக்கி போடுங்க. சில பேர் இந்த இன்ஸ்டாக்கு அடிமை ஆயிட்டீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப வேதனையோட சொல்றேன். மை ஹம்பிள் ஒப்பீனியன்ப்பா, என்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா, நீ ஒரு வாலிப பிள்ளைக்கு உனக்கு இன்ஸ்டாகிராம் தேவையில்லைப்பா. பிகாஸ் ஐ ஹவ் நாட் சீன் எனிபடி க்ரோ அண்ட் பிகம் பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் தே காட் அன் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட். இன் மை பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் நெவர் சீன் எனிஒன் டூ லைக் தட். என்னுடைய புரிந்து கொள்ளுதன்படி நான் சொல்றேன், ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது நிமித்தமாக ஒரு நல்ல மனிதராகவோ நல்ல அறிவாளியாகவோ மாறினது இல்லை. Instead, many of our children can say, uncle, after having an account in Instagram, I lost my interest in studies, I spoiled my mind, I lost my spiritual fervor. ஆனா மாறாக என்னால ஒண்ணு சொல்ல முடியும். உங்கள பலர் சொல்லலாம், இந்த இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்ததன் காரணமாக என் படிப்பு கெட்டு போச்சு, என் மனநிலைக்கு சந்தோஷமும் கெட்டு போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோ ஆயிட்டு அங்கிள், ஜீரோ ஆயிட்டேன். உண்மைப்பா இது. மனசாட்சியோட நீங்க யோசித்தீங்கன்னா அதை சொல்வீங்க, நீங்க உண்மையா சொல்வீங்க. எத்தனை பேர் வாழ்க்கை நாசமா போச்சு தெரியுமா? எத்தனை பேர் மைண்ட் குறுக்கடா போச்சு தெரியுமா? கேவலமா போச்சு தெரியுமா? உட்காந்து கண்ட குப்பையை உட்காந்து பார்த்துக்கிட்டு கேவலமான காரியங்களை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு ருசிச்சுக்கிட்டு மறைச்சு உட்காந்து நம்மளை கரப்படுத்தினதை தவிர என்ன சாதிச்சோன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாராவது கவுண்டர் பண்றதா மீட்டிங் முடிச்ச பிறகு கவுண்டர் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், டைரக்டா வந்து என்கிட்ட கவுண்டர் பண்ணுங்க. அங்கிள் நீங்க சொல்றதெல்லாம் போய். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அங்கிள் 60 வாங்கிட்டு இருந்தேன், இப்போ 100க்கு 100 வாங்குறேன் அங்கிள் சொல்ற ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து என்கிட்ட சண்டைக்கு வா. சேலஞ்ச் கொடுக்குறேன் நான், ஓப்பன் சேலஞ்ச். யார் வேணா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. ஐ எம் அப் ஃபார் தட் சேலஞ்ச். சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்லுங்க. அதுக்கு பதிலாக நீங்க மாற்றி சொல்வீங்க. 90 வாங்கிட்டு இருந்தேன், இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து 40 கூட வாங்க முடியலன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் போச்சு அங்கிள், என் ஸ்பிரிச்சுவல் லைஃபே நாசம் ஆயிடுச்சு, என் மனசு கெட்டு போச்சு, என் கண்களை நான் வந்து கரப்படுத்தி, என் மனசை கரப்படுத்தி, என் உறவுகளை கரப்படுத்தி, நிறைய ஒளிவு மறைவு பொய் பித்தலாட்டம் எல்லாம் கற்றுக்கிட்டது அதில் தான். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, மனசாட்சி தெளிவாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, இது உண்மை உண்மை. I encourage you, I challenge you with my dear young children. எனக்கு அருமையான வாலிபர்களே, உங்களுக்கு முன்பாக இது ஒரு சவாலா நான் வைக்கிறேன். Stop doing this to yourself. நீங்க உங்களையே காயப்படுத்திக் கொள்ளுகிற வேலையை செய்யாதிருங்க. But devote your life to learn and grow in wisdom like Stephen. அந்த ஸ்தேவானை போல ஞானத்துல தேறினவர்களாய் மாறுவதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. Hallelujah. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. பயந்துட்டீங்களா என்ன? உங்க மேல அன்பினால சொல்றேன், ஒரு ஜென்ரேஷனே பாழா போயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் சொல்றேன். நான் வந்து அங்கிள் வந்து கோவத்தில் பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஆதங்கத்தில் சொல்றேன். எவ்வளோ ஸ்மார்ட் பிரெயின்ஸ் தெரியுமாப்பா? How many smart brains have become useless for Christ? இன்னைக்கு எத்தனை அறிவுள்ள மூளையுள்ள பிள்ளைங்க தங்களுடைய மூளையை அறிவை இன்னைக்கு தேவையில்லாம வீணடிச்சிட்டு இருக்காங்க. You could have become a great weapon in the hand of God. நீங்க தேவனுடைய கையில ஒரு நல்ல ஆயுதமாய், பயங்கரமான ஒரு ஆயுதமாய் மாறி இருக்க வேண்டிய ஒரு நபர்கள். Today we have put a bushel
a vessel over the lamp that God got burning in us. ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த விளக்க மரக்காலால மூடி வைத்த நபர்களைப் போல இருக்கிறோம். May the Lord open our eyes so that we can stand boldly with conviction, and we will be able to be courageous to take the gospel to where it is not preached. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. எங்கெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அங்கெல்லாம் அறிவிக்க தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. Hallelujah. Hallelujah. First one was Stephen, a man chosen for his commendable testimony. முதலாவது நான் சொன்னேன், நல்ல சாட்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஸ்தேவான். Number 2, Stephen was a man courageous with clear convictions. இரண்டாவது உறுதியான நம்பிக்கையினாலே தைரியம் கொண்ட ஒரு நபர் ஸ்தேவான். Number 3, மூன்றாவதாக Stephen was a man who had character that replicated Christ. மூன்றாவதாக கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை தன்னிலே கொண்டிருந்த நபர் இந்த ஸ்தேவான். Please write it down. எழுதிக் கொள்ளுங்க. A character that replicated Christ. கிறிஸ்துவின் சுபாவத்தை தன்னிடத்திலே கொண்டிருந்த நபர் இந்த ஸ்தேவான். Why do I say he replicated Christ? நான் ஏன் இந்த கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை கொண்டிருந்த நபர் என்று சொல்லுகிறேன்? We know that when Stephen was being stoned, இந்த ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது, in verse 56, 55, 56 he said, 55, 56 வசனங்களை கவனிப்பீர்களானால், he was full of the Holy Spirit and gazed into heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு. If you come to Acts chapter 6 and verse 15, நீங்க 6:15 படிக்கிற பொழுது, the Bible says, all who sat in the council, when they looked steadfastly at him, they saw his face as the face of an angel. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். Acts 7:57 to 59 to 60, sorry. நீங்க அப்போஸ்தலர் 7:59 முதல் 60 வசனங்களை படிக்கிற பொழுது, as they were stoning Stephen, he was calling on God and said, Lord Jesus, receive my spirit. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்கையில் அவர்கள் கல்லெறிந்தார்கள். Verse 60, 60ஆம் வசனத்திலே, he knelt down and cried with a loud voice, Lord, do not charge them with a sin. And when he has said this, he died. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். Listen. கவனிங்க. There are a few words I want you to write down. இதிலே சில காரியங்களை நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். When Stephen stood for his faith, அவர் விசுவாசத்திற்காக நின்றார், and he got into great persecution. அதனாலே அவர் உபத்திரவத்துக்கு உள்ளானார். And he was stoned in the midst of the streets. அவர் ஒரு தெருவிலே, நடு தெருவிலே வைத்து கல்லாலே எறியப்பட்டு கொலை பண்ணப்படுகிறார். Number 1, முதலாவது, he was not sad when this was done to him. அவருக்கு இந்த காரியம் நடந்த பொழுது அவர் துக்கமாய் இருக்கவில்லை. Number 2, he didn't put down his head in shame when he was embarrassed before everybody. மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்ட பொழுது தனக்கு தலை குனிவு ஏற்படுத்தி விட்டது என்று அவர் நினைக்கவே இல்லை. வெட்கப்படவே இல்லை. Because the Bible says his clothes were put under the feet of the young man Saul. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வஸ்திரங்களுக்கு சவுல் காவலாக இருந்தார். That means, அவருடைய அர்த்தம் என்ன? young man Stephen was stoned naked. அவருடைய அர்த்தம் என்ன? இள வயது உள்ள வாலிபனாக இருந்த இந்த ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது நிர்வாணப்படுத்தப்பட்டு கல்லெறியப்பட்டார். But he was not filled with shame. அதனாலே அவர் வெட்கப்படவில்லை. What is the first word? முதலாவது என்ன சொன்ன? He was not sad. அவர் துக்கமாக இருக்கவில்லை. Number 2, he was not filled with shame. அவர் வெட்கத்துக்குரியவராக இருக்கவில்லை. Number 3, மூன்றாவதாக, he was not silent. அவர் அமைதியாகவும் இருக்கல. He was not silent. அவர் அமைதியாகவும் இருக்கல. While the stones were raining on him, அவர் மேலே கற்கள் எறியப்பட்ட பொழுது, the Bible says he was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. He was forgiving people. அவர் ஜனங்களை மன்னிக்கிறார். Hallelujah. Hallelujah. You don't see him shrieking in pain and crying out for help. அவர் அங்கே அழுது குளறி ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எந்த சத்தமும் போட்டதாக நான் படிக்கல. Until his last breath,
he spoke for Christ. அவர் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்காக பேசுகிறவராய் இருந்தார். In all this we can see this man totally replicate Jesus. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கும் பொழுது அவர் இயேசுவினுடைய சுபாவத்தை தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறார். I pray that God will raise up some Stephens today. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட ஸ்தேவான்களை நம் மத்தியில் இருந்து எழுப்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. Can we stand up and let's pray? நாம் ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். Hallelujah. Hallelujah. Today is a day where we need to cry out to the Lord that God will do a transformative work in each of our hearts and make it burn for Christ. இந்த நாள் நாம் தேவனை நோக்கி ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனைகளிலும் மறு ரூபத்தை உண்டாக்க வேண்டும் என்று கதற வேண்டிய நாள். கொஞ்ச நேரம் நான் உங்களை ஆண்டவரோட பேசுறதுக்கு நான் விட போறேன். I'm going to let you be in freedom to speak to Jesus. நீங்க இப்ப சுதந்திரமாய் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பேசுங்க. These are the words that must come from your heart as the Holy Spirit spoke to us. பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை இருதயத்திலிருந்து நான் சொல்லி இருக்கிறேன். Lord, ஆண்டவரே, I don't want to be chosen because I'm a long standing believer in this church. இந்த சபையிலே நான் நீண்டகால விசுவாசி என்பதற்காக நீர் என்னை தேர்வு செய்யவில்லை. I don't want to be chosen by apostles because I've got lot of talents. எனக்கு தாளந்து இருக்கிறது என்பதனாலே அப்போஸ்தலர்களாலே நான் தெரிவு செய்யப்படவும் இல்லை. I want to be chosen for my testimony. என்னுடைய சாட்சியின் நிமித்தம் நான் தெரிவு செய்யப்பட்டேன். A good reputation. எனக்கு நல்ல பெயர் இருந்தது. I want to be chosen for a good reputation. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற நற்சாட்சியின் நிமித்தம் நான் தெரிவு செய்யப்பட வேண்டும். Lord, I want to be like Stephen, ஆண்டவரே, filled with courage. ஆண்டவரே, ஸ்தேவானை போல தைரியம் உள்ளவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். That courage that comes from conviction, filled with the wisdom of God. அவர் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஞானத்தினாலே நிறைந்ததனாலே வந்த தைரியம். I want to be filled with the character that will replicate Christ even in the midst of crisis. ஆண்டவரே, பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு குணாதிசயம் உள்ள நபராக அவர் இருந்தாரே. Lord, make me a Stephen in my time. ஆண்டவரே, என்னுடைய காலத்திலும் நானும் ஒரு ஸ்தேவானாய் எழும்பட்டும். I want to burn bright for you, Lord. I want to burn bright for you. ஆண்டவரே, உமக்காக பிரகாசித்து எரிய நான் விரும்புகிறேன். I'm going to sing a song. நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். And every child who was convinced and totally touched by this message today and say, Uncle, I want to commit my life so I can have a commendable testimony, have courage with clear conscience. I want to be filled with the character that replicates Christ. I want you to commit your life today to the Lord. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டீர்கள். இந்த சேவானை போல ஒரு நல்ல சாட்சியாக, சேவானை போல ஒரு தைரியம் கொண்ட ஒரு நபராக, கிறிஸ்துவை சுவாபத்தை தரித்து கொண்ட நபராக நான் மாற வேண்டும் என்ற உள்ளத்தின் வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரியும். The Lord has started something in your heart. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்திலே கிரியை நடப்பிக்க ஆரம்பித்து விட்டார். But I want you to give space for the Holy Spirit to drive these thoughts deep in your heart and take root today. பரிசுத்த ஆவியானவர் இந்த சிந்தனைகள் உங்களுடைய உள்ளத்திலே வேர் கொள்ளத்தக்கதான கிரியை நடப்பிக்கும்படி ஆண்டவருடைய ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள். All eyes closed and heads bowed. கண்கள் மூடி இருக்கட்டும், தலைகள் தாழ்ந்திருக்கட்டும். Uncle, today the Lord spoke to me that I need to pray that Lord will make me like Stephen. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஸ்தேவானை போன்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். I have to devote myself to grow in wisdom. நான் ஆண்டவருடைய மகிமைக்காக என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு நேரத்தை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I've spent a lot of time and wasted my time for the pleasures of this world. இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக என்னுடைய ஏராளமான நேரங்களை நான் வீணாய் செலவு செய்து விட்டேன். Just watching sinful things, despicable things, useless things. I'm just letting my young life pass by
without any use. தேவையில்லாத காரியங்களையும் பிரயோஜனமற்ற காரியங்களையும் ஒன்றுக்கும் உதவாத காரியங்களையும் நான் பார்த்து பார்த்து என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் என்னுடைய பலத்தையும் நான் வீணாக்கி விட்டேன். என் யங் லைஃபே நாசமா போயிடுச்சு அங்கிள். நிறைய டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் யாரையும் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தல, எந்த காரியத்தையும் சாதிக்கல, என் ஞானத்தை வளர்த்து கொள்ளல. அதுக்கு பதிலாக என் ஞானமே மங்கி போச்சு. அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்தேவானை போல நான் எழும்பணும்னு கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்னை கமிட் பண்ண விரும்புறேன். I want to commit myself to be another Stephen. ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஒரு ஸ்தேவானை போல என்னை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். Good reputation, ஆண்டவரே, ஒரு நல்ல சாட்சி உள்ளவனாக, growing in wisdom, ஞானத்திலே நிறைந்தவனாக, so I'll be more courageous to face the crowd. அந்த ஜனத்தை தைரியம் கொண்டு எதிர்நோக்கத்தக்கவனாக. I want to grow in wisdom. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திலே நான் வளரும்படி விரும்புகிறேன். I want to display a character that will be Christ-like. ஆண்டவரே, கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதான சுபாவம் எனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டுமே. I'm going to sing the song. இந்த பாடலை பாடுகிற வேளையிலே I'm not expecting a great crowd to come forward, நான் ஒரு பெரிய கூட்டம் முன்னாடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. but I'm expecting a few young people whose heart has been lit by the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினாலே உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுமானால் I want you to step forward and kneel down before the நீங்க தயவு podium. செய்து முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்கள்.